1973இல் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சியில் இணைந்தவர் ஓ. பன்னீர்செல்வம். சுமார் 53 ஆண்டுகள் அந்த கட்சியிலேயே அரசியல் பயணம் மேற்கொண்ட அவர், தற்போது திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சியில் இணைந்திருப்பது தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக ஆட்சியில் 3 முறை முதலமைச்சராக பதவி வகித்த ஓபிஎஸ் கட்சியின் முக்கிய தூணாக இருந்தவர். ஆனால் சில ஆண்டுகளுக்கு முன்பு எடப்பாடி கே. பழனிசாமி அவரை கட்சியிலிருந்து நீக்கியது அரசியல் திருப்பமாக அமைந்தது. அதன்பின் மீண்டும் அதிமுகவில் இணைய பல முயற்சிகள் எடுத்தும் அது பலனளிக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்று காலை சென்னை அறிவாலயத்தில் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்து தன்னை திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைத்து கொண்டார் ஓபிஎஸ். மேலும் தனது மகன் மற்றும் ஆதரவாளர்களுக்கு தென் மாவட்டங்களில் திமுக சார்பில் போட்டியிட வாய்ப்பு கோரியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதேபோல் திருவாடனை அல்லது போடிமெட்டு தொகுதிகளில் ஏதேனும் ஒன்றில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் வாய்ப்பு இருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. திமுகவில் இணைந்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய ஓபிஎஸ், தளபதி தமிழகத்தை சரியான பாதையில் வழிநடத்தி வருகிறார். 5 ஆண்டுகள் சிறப்பான ஆட்சி செய்துள்ளார். அண்ணா தொடங்கிய தாய் கழகமான திமுகவில் மகிழ்ச்சியுடன் இணைந்துள்ளேன். இனிமேல் அரசியலில் தளபதி எடுக்கும் முடிவுக்கு முழுமையாக கட்டுப்படுவேன் என தெரிவித்தார். மேலும், எனது திமுக இணைவு முழுக்க என் சொந்த விருப்பம், எந்த அழுத்தமும் இல்லை. எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை தவறான பாதைக்கு கொண்டு சென்றுள்ளார். இனி தமிழகத்தில் அதிமுக வெற்றி பெற முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுவிட்டது என்றும் குற்றம் சாட்டினார். தேர்தலில் போட்டியிடுவீர்களா என்ற கேள்விக்கு, தளபதி வாய்ப்பு கொடுத்தால் கண்டிப்பாக போட்டியிடுவேன் என்று பதிலளித்துள்ளார். தமிழக அரசியலில் இந்த மாற்றம் அடுத்தடுத்த நாட்களில் எவ்வாறு தாக்கம் ஏற்படுத்தும் என்பது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது.